அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெயர் ஃபோக்கஸ் வைல்டு. ஒரு மிட் நைட்டில் ஒரு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையில், அதுவும் வனவிலங்குகள் அதிகமாக நடமாடுற தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது நம்ம காருக்கு முன்னாடி ஒரு காட்டு யானை வந்து நின்று நம்ம காரை மறித்து 20 நிமிஷமாக நம்ம போக விடாமல் தடுத்து நிறுத்தி ஒரு ஆட்டம் போடுச்சுங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாலையில் நம்ம என்ட்ரான உடனே ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு வச்சுருக்கு பாருங்கள், எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்கு. இந்த போர்டையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போதுங்க, ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு மான் கூட்டத்தை பார்த்தாங்க. இந்த மான் கூட்டத்தையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம இந்த சாலையில் தொடர்ந்து இப்போ பயணம் பண்ணி போக போகிறோம். இந்த சாலை வந்து 1 கிலோமீட்டர் வந்து ஒரு பிளைனான சாலையாக இருக்குங்க. அதாவது மலையேற்றம் எதுவும் இருக்காதுங்க. இந்த சாலையோட 2 சைட்லேயும் வந்து ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்குங்க. அதுபோக இந்த சாலையில் வந்து அடிக்கடி யானைகள் கிராசிங் வந்து நடப்பது உண்டுங்க. நான் இந்த சாலையில் நிறைய டைம் பயணம் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் வந்து யானைகள் கிராஸ் பண்ணி போகிறத நான் பார்த்துருக்கேங்க. ஸோ அந்த மாதிரியான சாலையில் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த சாலையில் நான் பயணம் பண்ணி இப்போ போகும்போது யானைகள் எதுவும் பார்க்கலைங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மான் கூட்டத்தை மட்டும் தான் பார்த்தேங்க. அடுத்து இந்த சாலையில் 1 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனதுக்கு பின்னாடி ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த ஹில்ஸில் நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க, ஒரு இடத்துல ஒரு யானையை பார்த்தேங்க. அந்த யானை தான் நம்ம காருக்கு முன்னாடி நின்று பயங்கரமான ஒரு ஆட்டம் போட்டுச்சுங்க. இந்த சாலை மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற தேசிய நெடுஞ்சாலைங்க. இந்த சாலையில் நம்ம வந்து கோத்தகிரி வரைக்கும் பயணம் பண்ணி போயிங்க. அதுக்கு மேலே ஊட்டிக்கு பயணம் பண்ணி போய் ஊட்டியிலேருந்து முதுமலைக்கு போக போகிறோங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ நைட்டு 2 மணிக்கு இந்த ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நைட் 2 மணிக்கு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த சாலையில் போனோம்னா முதுமலைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் போய் அடைஞ்சிடலாங்க. 6 மணிக்கு மேலே நம்ம முதுமலை சாலையில் முதுமலை, பந்திப்பூர் இந்த பகுதியில் பயணம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து வனவிலங்குகள் அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். பாருங்கள், 1 கிலோமீட்டர் நம்ம பிளைனான சாலையில் போனதுக்கு பின்னாடி இப்போ ஒரு ஏர்பிமெண்ட்டுங்க. இந்த ஏர்பிமெண்ட்டில் 2 வாகனம் முன்னாடி போயிட்டுருக்குங்க. ஒரு காரு, ஒரு டெம்போ போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நைட்டு 2 மணி ஆனாலும் கூட இந்த சாலையில் வந்து எல்லா வாகனங்களும் வந்துட்டு போயிட்டுருக்குங்க. நம்ம பின்னாடியும் கூட சில வாகனங்களாக வந்துட்டு இருந்ததுங்க. நம்ம இந்த சாலையில் தொடர்ந்து இப்போ பயணம் பண்ணி போகும்போதுங்க, ஃபஸ்ட்டு ஒரு யானையை பார்த்ததுக்கு முன்னாடி அடுத்து ஒரு காட்டு எருமையை பார்த்தேங்க. அது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் காமிச்சிருக்கேங்க. அதுபோக இந்த சாலையில் கரடி, முள்ளம்பன்றி இந்த மாதிரியான விலங்குகள்லாம் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. நான் இந்த சாலையில் யானை, கரடி, முள்ளம்பன்றி இந்த மாதிரியான வனவிலங்குகளாக பார்த்துருக்கேங்க. அது எல்லாமே வந்து சில வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேங்க. இன்னும் சில வீடியோக்கள் பதிவு பண்ணவும் போகிறேங்க. இப்போ நம்ம பிளைனான ரோட்டில் பயணம் பண்ணி வந்துங்க. அடுத்து வந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஹில்ஸில் சில கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி வந்து இப்போ போயிட்டுருக்கோங்க. இந்த சாலை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு குழிமுண்டு இல்லாமல் அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து வேகமாக போக தோணுங்க. ஆனால் இந்த சாலையில் முடிஞ்சளவுக்கு போகும்போது வேகத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சாலையில் கொண்டையூசி வளைவுகள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வளைவுகள்லாம் நிறையா இருக்குங்க. அந்த வளைவில் எந்த இடத்துல வேணால் வனவிலங்குகளாக நின்றுட்டுருக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ஒரு 30 ஸ்பீடில் போனோம்னா நம்ம வந்து எந்த வனவிலங்கு எந்த வளைவில் நின்னாலும் நம்ம பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மேலே ஏறி வந்ததுமே ஒரு யானைங்க. இந்த யானையை நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எதுவுமே தெரியல. ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு வளைவில் இருந்ததுங்க. ஸோ அதனால் நாங்கள் யானையை பார்க்காம நேராக போய் யானைக்கு முன்னாடி நின்றுட்டோம். அப்போ அந்த யானை என்ன பண்ணுச்சுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம யானைக்கு பக்கத்தில் போய் நின்னதுமே யானை வந்து உடனே திரும்பி நம்ம வண்டியை தாக்க வர்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஆட்டம் போட்டு பஸ் வந்துச்சுங்க. நாங்கள் எதுவுமே ஃபஸ்ட்டு பார்க்கலைங்க. நாங்கள் அப்படியே வந்து பேசிட்டு போயிட்டுருந்தோம். அப்போ என்னென்னா நம்ம நண்பர் தான் டக்குன்னு சொன்னாருங்க, முன்னாடி யானை இருக்குங்க அப்படின்னாரு. டக்குன்னு நம்ம வாகனத்தை நிறுத்தி பார்க்கும்போது முன்னாடி இந்த ஒரு ரோட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயிட் லைன்லேயே நடந்து போயிட்டு இருந்ததுங்க. சார் அதுக்கு பின்னாடி நம்ம நிறுத்தி சுதாரித்து பார்க்கும்போது யானை வந்து முன்னாடி ஒரு ஆட்டம் போட்டு அப்படியே வந்துச்சுங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நம்ம வண்டியை வந்து நிப்பாட்டின பின்னாடி மறுபடியும் என்னாச்சுன்னா இந்த யானை வந்து மறுபடியும் அந்த வெள்ளைக்கோட்டிலே போய் அடுத்து வந்து ரோட்டோட நடு ரோட்டில் இருக்கிற கோட்டுக்கு போய் அதுக்கடுத்து ரோட்டோட ரைட் சைடில் போய் திரும்பவும் வந்து ரோட்டோட லெஃப்ட் சைடில் வந்துச்சுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம்னா, இந்த ரைட் சைடில் போனதுமே சரி இந்த யானை வந்து கீழே இறங்கிடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அது அப்படி தான் ஃபஸ்ட்டு போச்சுங்க. ரைட் சைடில் போய் ரைட் சைடில் இருக்கிற இந்த தடுப்பு சோறு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் போய் எட்டி பார்த்துங்க. ஸோ நம்ம போயிடுன்னு நினைக்கும் போது என்னாச்சுன்னா அந்த தடுப்பு சோறை எட்டி பார்த்து திரும்பவும் வந்து நடு ரோட்டுக்கு வந்து திருப்பி நம்ம வண்டியை பார்த்து
ஒரு பயங்கரமான ஒரு லுக் விட்டுச்சு பாருங்கள், பயங்கரமாக இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன நினச்சேன்னு தெரில, மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடில் ஓரத்தில் அப்படியே அந்த வெள்ளை கோடு ஓரத்துலேயே வந்து அப்படியே வந்து தொடர்ந்து முன்னேறி போய் ரோட்டோட லெஃப்ட் சைடில் போய் நின்றுச்சுங்க. அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா, அங்கே ஒரு தடுப்பு சுவர் இருந்துச்சுங்க. அந்த தடுப்பு சுவருக்கு கீழே தும்பிக்கை விட்டு ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டுருந்துச்சுங்க. என்ன சாப்பிட்டுச்சுன்னா எங்களுக்கு தூரத்தில் கரெக்டாக தெரியல. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு யானையை பார்த்து சுதாரிச்சு நின்னதுக்கு பின்னாடி நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் நின்றுட்டோம். வீடியோவில் வந்து ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப பக்கத்தில் போனோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வண்டியை தாக்கிறங்கிறது தெளிவாக தெரிஞ்சுங்க. ஸோ அதனால் ஒரு டிஸ்டன்ஸில் நின்று இந்த யானையை ஜூம் பண்ணி தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த தடுப்பு சுவருக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியலைங்க, எடுத்தது சாப்பிட்ருக்குது. பார்க்குறக்கு ஒரு பெரிய சைஸில் ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு அதுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அநேகமாக வந்து பலாப்பழமாக கூட இருக்கலாங்க. இங்கே சைடில் வந்து எக்கச்சக்கமான பலாப்பழ மரங்கள்லாம் இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு பலாப்பழ மரத்துலேருந்து பலாப்பழத்தை பிடுங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஏதோ ஒன்று கொண்டு வந்து இங்கே சாப்பிட்ருக்கும்போது தான் அந்த ரோட்டில் நடந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. அதை எடுத்து சாப்பிட்ற ஸ்டைலை பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுதுங்க. கண்டிப்பாக வந்து வேறு எதுவும் இந்த இடத்துல வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. நாங்கள் சரி என்ன பண்ணுறதுன்னு அப்படியே வந்து வண்டியை நிறுத்தி பார்த்துட்ருந்தோம். சரி நம்ம இந்த யானை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, ஸோ அதனால் நம்ம வந்து போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் என்ன சொன்னார்னா, வேணாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அது கோவமாக இருக்குதுங்க, கொஞ்சம் கூலாகிடுச்சுன்னா நம்ம வந்து ரைட்லேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. சரி நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஏன்னா வந்து 2 டைமும் இந்த யானை வந்து நம்ம வண்டியை தாக்குறதுக்கு வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைமு தாக்குறதுக்கு வந்துச்சுங்க. 2வது டைம் என்னாச்சுன்னா நடு ரோட்டில் நின்று பயங்கரமாக நம்ம காரையே ஒரு கொலவெறித்தனமாக பார்த்த மாதிரி பார்த்துச்சுங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து போவானா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நின்றுட்டோம். பாருங்கள், இந்த தடுப்பு சுவர்லேருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னேறி போச்சு. முன்னேறி போய் சைடில் இருக்கிற ஏதோ வழியில் போயிடும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது திரும்பவும் வந்து அந்த தடுப்பு சுவர் பக்கத்துலேயே வந்து நின்றுச்சுங்க. இப்போ வந்து ஆப்போசிட்டில் ஒரு கார் நின்றுருந்ததுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு டெம்போ நின்றுருந்ததுங்க. நீங்கள் வீடியோவோட ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க. இந்த யானையை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது, அதாவது நம்ம யானைக்கு பின்னாடி போய் நிற்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு காரு ஹெட்லைட் வெளிச்சத்தில் வந்துட்டு இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கார் என்னாச்சுன்னா, இப்போ வந்து யானை போகும்போது அந்த காரும் பின்னாடி ரிவர்ஸ்லேயே போய் ஒரு பெண்டில் போய் திரும்பி நிறுச்சுங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு பின்னாடி ஒரு 2 வண்டி நின்றுருந்ததுங்க. ஒரு வண்டி காருங்க, இன்னொரு வண்டி என்னன்னு தெரியல. அந்த பின்னாடி நின்றிருந்த கார் என்னன்னா ரைட்டில் ஏறி வேகமாக போக பார்த்தாருங்க. அந்த மாதிரி போகும்போது யானை என்ன பண்ணுச்சுன்னா அந்த வண்டி தாக்குறதுக்காக வேகமாக வந்து நின்றுச்சுங்க. அந்த டைமில் அந்த காரை ஓட்டிகிட்டு போனவர் வேகமாக போயிட்டாருங்க. ஸோ அதனால் நம்ம என்ன நினச்சோன்னா, சரி இதே மாதிரி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, சரி நம்ம நண்பர் கூட போகலாம் அப்படின்னு சொன்னாருங்க. சரி நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே முன்னேறி கொஞ்சம் முன்னாடி போகும்போது என்னாச்சுன்னா மறுபடியும் நம்ம வண்டியை தாக்குறதுக்காக பயங்கரமாக ஒரு ஆக்ரோஷமாக வந்துச்சுங்க. சரி வேணான்னு சொல்லி மறுபடியும் நின்றுட்டோம். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அதுக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் தூரம் ரிவர்ஸில் வந்துட்டோம். நம்மளுக்கு பின்னாடி இருந்த கார் மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் நின்றதுனால அவர் என்ன ஆகுதுன்னா சுதாரிச்சு ரைட் சைடில் ஏறி அவர் போயிட்டாருங்க. ஸோ அதனால் வந்து அவர் மட்டும் கொஞ்சம் எப்படியோ இங்கேருந்து போயிட்டார். நம்ம ரிவர்ஸில் வந்து அப்படியே ரைட்டில் ஏறி போகலாம் அப்படிங்கிறக்காக இப்போ ரிவர்ஸ் வந்திருக்கோம். இப்போ ரைட்டில் ஏறி போகும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் யானை இருக்கும். ஸோ அதனால் நம்ம தைரியமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து ரிவர்ஸில் வந்திருக்கோம். பாருங்கள், ஆப்போசிட்டில் நின்ன கார் எதுவுமே காணும் பாருங்கள். இப்போ ஒரு காருமோ ஒரு டெம்போ நின்றுறது எதுவுமே காணுங்க. இப்போ நாங்கள் பாருங்கள் எவ்வளோ ரிவர்ஸில் வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கிருந்து இப்போ அப்படியே வந்து ரைட்டில் ஏறி இப்போ போக போகிறோம். பாருங்கள், இப்போ ரைட்டில் ஏறி போகும்போது அந்த யானை வந்து நம்ம வண்டியை தாக்க வர மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு வெறித்தனமாக நின்றுருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் என்ன பண்ணோம், சுதாரிச்சுட்டு கொஞ்சம் வேகமாக போயிட்டோம். வேகமாக போனதுனால இங்கேருந்து நம்ம அப்படியே போயிட்டாங்க. இப்போ 20 நிமிஷம் ஆகி போச்சுங்க இந்த யானை விட்டு நம்ம வெளியே விடுறதுக்கு. ஆனால் வீடியோவில் வந்து கம்மியான டைம் தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா சில டைம் வந்து யானை வந்து ரோட்டோர ஓரத்தில் நின்றுருக்கும் போது நாங்கள் வந்து வண்டி கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டு கொண்டு நின்றுட்டோம். ஏன்னா வந்து இந்த லைட் வெளிச்சத்துக்கு கூட அதுக்கு கோவம் வருமா அப்படின்னு தெரியலங்கிறதுக்காக நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு நின்றுட்டோம். அந்த டைமில் வந்து வீடியோவை பதிவு பண்ணலைங்க. இப்போ வந்து பாருங்கள், யானையை நம்ம தாண்டி இப்போ முள்ளூர் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த முள்ளூர் அப்படிங்கிற பகுதியில் இருந்து நம்ம தொடர்ந்து அப்படியே பயணம் பண்ணி போய் அடுத்து வந்து அரவேணு தாண்டி அப்படியே போனோம்னா அடுத்து கோத்தகிரியை அடைஞ்சிருவாங்க. இந்த யானையை பார்த்துட்டு நம்ம முள்ளூர் அப்படிங்கிற பகுதியும் தாண்டி இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கும்போதுங்க அடுத்து ஒரு காட்டு எருமையை பார்த்தேங்க. இந்த காட்டு எருமையை பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு சைஸ் இருந்துச்சுங்க. சொல்லணுன்னா ஒரு 3 டன் இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு காட்டு எருமைங்க. அந்த காட்டெருமையும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து இந்த சாலையில் அப்படியே முன்னேறி போய் கோத்தகிரி அடைஞ்சு அதுக்கடுத்து நம்ம வந்து ஊட்டி போய் கூடலூர் போயிட்டாங்க. கூடலூர்லேருந்து அடுத்து வந்து முதுமலைக்கு போயிட்டாங்க. அடுத்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுலாம் அடுத்து இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த யானை வந்து நம்ம காருக்கு முன்னாடி வந்து ஆட்டம் போட்டதும் அதே மாதிரி இந்த வீடியோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே.
ஓகே மக்களே, இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. வீடியோ அப்படியே பாருங்கள். அடுத்து ஒரு காட்டு எருமை வருங்க. அந்த காட்டு எருமையோட இந்த வீடியோ பதிவு நான் முடிச்சுக்க போகிறேங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம்.